போகிறா போகிறா போகிறான்னு சொல்கிறீங்களே. ஒருத்தட்டு போகும்போது அவன் சும்மா கொடுக்க மாட்டான்டா காசு. அவன் படுத்துகிற பாடு போகிறவளுக்கு தான்டா தெரியும். திரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய திருப்பி திருப்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மனசு வேதனையை என்ன படுத்துறீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? மனசே சரியில்லை எனக்கு. இனிமேல் டிக்டாக் பண்ணுறதாக எனக்கு ஐடியாவே இல்லை. என் கண்ணீரை கூட வச்சு கேவலப்படுத்துவீங்க. படுத்துட்டு போங்க. நான் பட்ட வாழ்க்கை வழியை விட அதெல்லாம் பெருசு. கூடி சீக்கிரம் வரேன். டிவியில் வந்து நான் பேட்டி கொடுக்குறேன். சேனல்லே வந்து என் வாழ்க்கையை பற்றி நான் கதையாக சொல்கிறேன். அன்றைக்கு தெரியும் உண்மை கதை என்ன, சூர்யாவோட வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியும். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் மறைச்சி வச்சுக்கிற? அன்னைக்கு ரூமில் கூட்டு போய்ட்டு 5000 கொடுத்தன, அதையும் சொல்லு. 5000 10,000 நம்ம சொந்த காலம் வந்து சண்டை போட்டாங்களே, திருப்பி 5000 கொடுத்தன, அதையும் சொல்லு. 1 மணி நேரத்துக்கு 5000 பேரம் பேசுனிய, அதையும் சொல்லு. மறைச்சிடாத. எதையும் மறைச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அசிங்கம். பெற்றவனும் சரியில்லை, வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, வாழ்க்கை கொடுக்க வர்றவனும் நிரந்தரம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ வேதனைகள் பார்த்தீங்களா? சூர்யா அழகு மட்டும்தான் எல்லாம் பார்த்துருக்கீங்க. சூர்யா பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே நிறைய வேதனை வலி இருக்குது. என்னையும் மிரட்டாதீங்கடா. நான் ஒரு அப்புராணி. இங்கே மிரட்டிங்கனாலும் இங்கே ஒன்றும் இல்லை. முடிஞ்சா நீ மிரட்டுறதுக்கு பலனா என்னை கூட்டிகிட்டு போய் உன் ஆசையை தீர்த்துக்கலாம். அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. அடிக்கிறனா கூட அடி. என்னை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணணுமோ உன் ஆசையை கூட தீர்த்துக்கோ. மனசில் அடிக்காத. தாங்க இடமில்லை. ஏற்கனவே ரொம்ப அடிபட்டு தான் நான் வந்திருக்கேன். மதிவானா, உன்னை அண்ணன் நான் கூப்பிட்டேன். அந்த வார்த்தையை கேவலப்படுத்திட்டு அளவுக்கு நீ என்னை பண்ணிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், என் பாவனை சும்மா விடாத மதிவானா. ரொம்ப வலிக்குது மனசு. நீங்கள் யாருன்னு கேட்டனால தான் அதையும் நான் இதை சொன்னேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிக்கக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது. இல்லை, தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்காண்டி சும்மா இருக்கிறவங்களும் அனுபவிக்கக்கூடாது. அதனால தான் இப்போயும் இந்த பேரை சொல்கிறேன். எனக்கு வீடியோ வேறு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப என்னோட மன உளைச்சலுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. மதிவானங்கிறவங்க மட்டும்தான். எஸ்விடி இவங்க 2 தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப மனசு உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. மதிவானம் தான் என்னை இப்போதைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு யாருமே அதில் சம்மந்தம் இல்லை. டிக்டாக் தான் என் உறவு நான் அடிக்கடி சொல்லுவேன். பிடிச்ச என் உறவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வாழ்கிறதா இல்லை சாகிறதான்னு. இந்த டிக்டாக் பண்ணி எனக்கு என்னங்க கிடைக்குது? என் வாழ்க்கை சீரழிஞ்சதாங்க மிச்சம். இத்தனை பேர் இருக்கீங்களே, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ஒரு பொண்ணை எவ்வளோ படுத்துறாங்கன்னு ரொம்ப வேதனையாக இருக்குங்க எனக்கு. இப்போதைக்கு நான் கடவுள் மட்டும்தான், என் மாமா மட்டும்தாங்க எனக்கு ஆறுதலாக இருக்காரு. என் அண்ணன் தம்பி உறவுங்க யாருமே எனக்கு இல்லையா டிக்டாக்ல? என் அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா? அம்மா அப்பா யாருமே இல்லையா? நீங்கள் யாருமே எனக்கு இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? அப்போ நான் செத்தாலும் நீங்களாம் யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? முடியலங்க. இப்படி அசிங்கப்படுறத விட ஒரு மணி கயிறில் தொங்கிடலாங்க வாழ்க்கையில். 5.5 லட்சம் பேர் இருக்கிறீங்க. இதில் எனக்கு என்ன அம்மா ஸ்தானம், அப்பா ஸ்தானம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சின்னு சப்போர்ட் பண்ண நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இனிமேல் நான் டிக்டாக்ல இருக்கிறதா இல்லை இல்லையா? இல்லை மிரட்டுறவனுங்களுக்கெல்லாம் முடிவு நீங்களே கட்டுறீங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யார் என்னை மிரட்டுறாங்க, யாரும் ஆடியோ போடுவேன் வீடியோ போடுவேன்னு சொல்கிறாங்கன்னு நேமே நான் சொல்கிறேன். 2வது நான் சொல்லிக்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயம், என் உயிருக்கோ என் பையன் உயிருக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு 2 நபர் தான் காரணம். நம்ம நேமே நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால இப்போ நான் பேசி போட்டேன் இந்த வீடியோவில் இருந்து எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு காரணம் யார் நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யாருன்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருப்பி நான் அந்த பேரை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு பொண்ணோட பலத்தில் விளையாடலாம், ஆனால் பலவீனத்தில் விளையாடவே கூடாது. ஒரு பொண்ணோட கண்ணீரில் இருக்கவே கூடாது. நான் ஒரு ஈயர்மு கூட நான் துரோகம் நினச்சது இல்லை. சரிங்களா? ஆனால் என் பாவத்தில் ஏன் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. எல்லாருமே என்னோட வெளிக்கோணத்தை பார்த்து தான் நீங்கள் எல்லாருமே சூர்யா வந்து ரெவடியாவோ பொறுக்கியாவோ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் என்கிட்ட பழகி பாருங்கள். என் வலி வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
உள்ளே இருக்குது அவ்வளோ வலி வேதனையாக. வெளியே நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க சூரிய அப்போ இருக்கா அப்போ இருக்கு. நான் போடுற ட்ரெஸ்ஸு கூட நான் சுயமாக சம்பாரித்த ட்ரெஸ்ஸு. யாரும் ஒரு துணி கூட எனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. என் பசங்களை நான் எப்படி சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி நான் வச்சுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன அப்படி தப்பு செஞ்சேன்? டிக்டாக் வந்தேன், தெரியாத புதுசில் ஏதோ வாய் தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒழுங்காக தானே வீடியோ போடுறேன், ஒழுங்காக தானே இருக்கிறேன். எதுக்கு என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? நீ அப்படி போகிற இப்படி அப்படியே போனாலும் என்னோட தனிப்பட்ட விருப்பங்க, என்னோடய குடும்பத்துக்காக நான் போகிறேன். சரிங்களா? என்னோடய ஐடி ப்ரூஃப் அத்தனையும் நான் போடுறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடு இருக்குதா, சொத்து சுகம் இருக்கா, என்ன இருக்குன்னு யாரோட அதுவுமே இல்லாமல் நான் சுயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தாங்க மரியாதை எனக்கு. ஒரு பொம்பளையாக இருந்து தனியாக 2 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். சூர்யா, என்னோட நோக்கம் வந்து உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி லைக் வாங்கணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. ஏன்னா பெண்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குடும்பத்தில் நான் பிறக்கலை. புரியுதா? பதிவு போட்டேன், பட் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட வழி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவன் நல்லவளாக இருந்தாலும் போகிறவளாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ரொம்ப டார்ச்சல் பண்ணுறீங்க. என்னை கொடுத்தவன் டார்ச்சல் பண்ணானா நான் ஏற்றுக்குவேன். போர்வன சோறு கூட நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன். எத்தனையோ பேர் எனக்கு உதவி பண்ணணுன்னாங்க. நான் யாரும் உதவி இது வரைக்கும் கேட்டதில்லை. யாருக்கிட்டையும் 1 ரூபா காசு நான் வாங்கினது கிடையாது. பிச்சை எடுத்தாலும் தான் என்னோட காசை நான் சாப்பிட்றேன். பெண்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்களே கேளுங்க. திருநங்கை அக்கா பாருங்க, அம்மா பாருங்க, எல்லோரும் இருக்கீங்க. இப்போ தப்பு செஞ்சால் எப்படி கேட்டு வர்றீங்க? அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? குரல் கொடுக்க மாட்டீங்களா? தப்பாக போன என்னங்க, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு மனசு வேதனை இருக்குல்ல. நான் வெளியே தாங்க அப்படி ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு எனக்கு மனசு தாங்க. பழகிறவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்ச உதவி பண்ணுங்க சார். ஏன்டா என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க? யார் குடும்பத்தை கெடுத்தேன், யார் கூடிய கெடுத்தேன், யாரை ஏமாத்தினேன், யார் சொத்தை நான் எழுதி வாங்கினேன்? நான் தப்பாகவே போனோம். நான் தப்பு பண்ணுறனாலும் என் பசங்களுக்காக நான் எப்படி இந்த உலகத்தில் என் பசங்களை வளர்த்து படிக்க. இப்போ எல்லோரும் சொல்கிறீங்க நீ வேலைக்கு போய் சம்பாரி, வேலைக்கு போய் சொன்னேன். வேலைக்கு போனால் எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பாங்க? எனக்கு இருக்கிற கடன் எவ்வளோ, எனக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளோ, என் பையனை நான் எப்படி படிக்க வைப்பேன்? 10 நாள் நான் படுத்துட்டு நான் என் குடும்பத்தை யார் பாப்பா? நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் நானும் ஒரு நேரத்தில் நான் தப்பு செஞ்சு இப்போ நான் திருந்தி ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என்ன ஃபோனை ஹேக் பண்ணி அதில் உள்ளதெல்லாம் திருடி நீ எங்கே போன, நீ என்ன பண்ண, ஏது பண்ண, ஆடியோ போட்டேன்னு ரொம்ப நோகடிக்கிறாங்க. என்ன தான் நான் கல் நெஞ்சக்காரங்களாக இருந்தாலும் சூரியோட மனசு தெரியும். என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. நான் இருக்கிறத விட செத்துறது மேல் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண, என் வழிகளை மறக்க தானே டிக்டாக்ல வந்தேன். நான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறானுங்க, ரொம்ப நாசம் பண்ணுறானுங்க என்னைய. நீங்களே கேளுங்க. இதெல்லாம் நான் இருக்கிறதா சாகுறேன். இது பொதுவாக நான் சொல்ல கிடையாது கேள்வி. நான் தப்பு செய்கிறேன், நான் தேவடியாக போகிறேன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறீங்களே, எதுக்காக நான் தேவடியாக போகிறேன்? ஆம்பளை சுகத்துக்கு நான் போக கிடையாது. சரியா? எவ்வளோ குடும்பத்தையும் கெடுக்க கிடையாது. லட்சமாக பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது. ஒரு சொந்த வீடு கிடையாது. முழுசாக பார்த்தோம்னா ஒரு 2 பவுன் நகை என்கிட்ட கிடையாது. என் பிள்ளைங்களுக்காகவும் நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் என்னோட கஷ்டத்துக்காகவும் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதை வச்சு நிறைய பேர் என்னை ரொம்ப இருக்காங்க. நான் மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். ரொம்ப வலி வேதனையமாக இருக்கிறேன். 4 நாள் எனக்கு மனசு சரியில்லை. நான் சாப்பிடல, தூங்கலை, தற்கொலை பண்ணிக்கிற நிலமையில நான் இருக்கேன். நான் தற்கொலை பண்ணிக்க காரணம் யாருன்னு நான் பேரை கூடிய சீக்கிரமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன். சரியா? நான் பார்க்க தான் வெளியே இந்த அளவுக்கு இருக்கிறேன். எதுக்கு ஏன் பாவது பள்ளியில் விழுவுறீங்க? நான் யார் குடும்பத்தை கெடுத்தேன்? இல்லை உங்கள்கிட்ட லட்சமாக பணம் கேட்டேன், ஆயிரக்கணக்கில் நான் பணம் கேட்டேன். என் குடும்பத்தை பாருன்னு சொன்னால் எனக்கு அரிசி வாங்கித்தா, பருப்பு வாங்கித்தான்னு உங்களை நான் கேட்டேன். எதுக்குடா போட்டு ஆளுக்காள் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை சோறு நான் கஷ்டப்படுத்திங்கிற காசு அதெல்லாம் எவனையும் நான் நம்பி இல்லை, எவனையும் எனக்கு கொடுக்கல. சரியா? பொதுமக்கள் நீங்கள் என் மேலே பாசம் இருந்தால் இந்த இதெல்லாம் நீங்களே கேளுங்க. ஆளுக்காள் என்னை தேவடியாங்கிறானுங்க. இது இந்த வீடியோவை பார்க்குற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நான் சொல்லக்கூடியது, நான் கஷ்டப்படுறேன் தான். 2 பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். என் பையனை படிக்க வைக்கணும். விடிஞ்ச வாடகை எப்படி நான் கொடுப்பேங்கிற நிலைமையெல்லாம் இருக்கேன். ஆனால் வெளியே பார்க்க நான் ட்ரெஸ் இப்படி போடுறேன்னு வெளி வேஷம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் கூட நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்னோட கஷ்டத்தை நினச்சி நான் ஒன்றா ரொம்ப அழுகுறேன். அதை பயன்படுத்தி எல்லாம் ரொம்ப என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் அந்த ஆடியோ போட்டுருவேன், இந்த ஆடியோ போட்டுறேன். நீங்கள் எந்த ஆடியோவும் போட வேணாம், நானே சொல்லிடுறேன் மீடியாவில். ஏன்னா நீங்களாம் போட்டால் அவ்வளோவா போகாது, நான் போட்டால் போகும். அதனால் நீங்கள் யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு உதவி பண்ண முடியும், உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். என்னை மிரட்டுறவங்கள மட்டும் நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் கூடிய சீக்கிரம் நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். ரொம்ப மிரட்டுறாங்க. என்னை யார் எந்த ஹெல்ப் எனக்கு பண்ணல. நான் என்னோட சுய சம்பாத்தியத்தில் நான் கஷ்டப்பட்டு ஒரு வேளை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை. ரொம்ப போட்டு பாடாக படுத்துறானுங்க என்னைய.
நீங்களே கேள்வி சூர்யாக்கா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கோசம் நீங்கள் வாழுங்க. கண்ட நாய் என்ன சொன்னால் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க. சொல்கிற நாய் எவனும் சோறு போட மாட்டான் சரிங்களா. உங்கள் 2 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க மணிமணியாக இருக்குது. நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பதிவு வந்து ரவுடி பேபி சூர்யாக்காக தான். சூர்யா இப்போ தான் உன்னோட வீடியோ பார்த்தேன், நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்க, ரொம்ப அழுதுருக்க. அழாதப்பா, கண்டிப்பாக பாபா துணை இருப்பாங்க உனக்கு. நீ நல்ல வீடியோஸாக போடு, நீ ஏன் கெட்ட வீடியோஸ்லாம் போடுற? நம்மளோட உடம்பை நம்ம ஏன் காட்டணும் சொல்லு? நீ இதனால் தான் நீயே கேட்குற லைக்ஸ் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் நீ சொன்னது தானேம்மா, உடம்பு காமிச்சா லைக்ஸ் வருது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நம்மளோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பாருமா. நானும் 2 பெண் குழந்தைங்களுக்கு தாய் தான். ஸோ அதை நானும் ஒரு தாய்மை உணர்வில் தான் உனக்கு நான் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டும் இருக்கேன். ஆனால் உனக்கு வந்து நான் சொல்கிறது வந்து உனக்கு கஷ்டமான விஷயமா தெரியுது. நீ வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறப்பா, அதனால தான் மற்றவங்களுக்கும் கோவம் வரும்ல. ஸோ அதனால் நீ அசிங்கமாக பேசுகிறதுனால அவங்க திருப்பி உன்னை அசிங்கமாக பேசுகிறாங்க. நீ ஏன் அசிங்கமாக பேசுகிற? நீ நல்ல வீடியோஸாக போடு, கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. நீயும் நாங்களும் என்ன சண்டை போட்டு முடிய பிடிச்சா சண்டை போட்டோம். நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியாது. ஸோ அழுவாதப்பா, ஃபீல் பண்ணாத, கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பாங்க சரியா. நல்ல வீடியோஸாக போடு, கண்டிப்பாக நீ நல்லபடியாக வருவ. உன் பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சு